இங்க இருக்கக்கூடிய சில குழந்தைகளையும் இங்க வந்த சில டூரிஸ்டையும் பயம் காட்டக்கூடிய வகையில வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வந்து நான் கேட்கிறேன். மேற்கத்திய நாடுகளோட சப்போர்ட்லயும் அமெரிக்காவோட சப்போர்ட்லயும் அவங்க சொன்னதுனால தான் நாங்க வளர்த்தோம். இன்னைக்கு அது எங்க தலை மேல மீறி வந்து நிக்குது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொள்றாரு. எப்படி அவங்க நாடே நாங்க தாண்டா தீவிரவாதின்னு சொன்னா கூட மற்றவர்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ அவங்க பாவம், ஐயோ பாகிஸ்தான் பாவம் அப்படிங்களா? நம்ம ஆளுங்களுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு இறைவனே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, நீ சொல்லவா வேணும்? இப்ப என் மதத்து பேரை சொல்லி எவனோ ஒருத்தங்க தப்பு பண்றான்னா, என் மதத்தை சார்ந்த மத குருக்கள், ஆதீனங்கள், என் மதத்தை சார்ந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அறநிலைத்துறை அமைச்சரோ இல்ல மற்ற தலைவர்களோ வந்து என் மதத்தை சொல்லி நீ ஏன்டா இப்படி பண்றன்னு சொல்லி நாங்க கேட்போம். நான் மனிதநேயம் சார்ந்த ஹியூமனிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ உங்க மதத்தை பேரை சொல்லி ஒருத்தங்க இப்படி பண்றாங்கன்னா அது யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கூட ஏன் யாரும் ஆர்வம் காட்டுவதில்லை? என் மனம் நொந்து இவ்வளவு நாள் நான் பாகிஸ்தானை பத்தி மற்றவங்க பேசினா கூட நம்ம எல்லாம் பேசாம இருந்த காலகட்டம் இருந்து இன்னைக்கு என்ன பாகிஸ்தான் கொடி ஏறி மிதிக்கிற அளவுக்கு என்ன தூண்டி இருக்குன்னா நீ பண்ணது தானே. அப்ப இந்த நேரத்துல என்ன தூக்கி வச்சு கொஞ்சணுமா? ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் காட்டணும். முதல்ல அவங்க பயம்னா முதல்ல என்னன்னு தெரியணுங்க, பண்ணட்டுங்க. நீங்க என்னங்க எதை பண்ணாலும் நிச்சயமான ஆன்டி டெரரிசம் அட்டாக்கை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இது போராக மூண்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்ற 20 கிலோமீட்டர் நான் போன சிலிகுரி பார்டர் வெஸ்ட் பெங்கால் ரீச் ஆயிடும். இடையில ஒரு ரோடு பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கமாண்டோ பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஒரு 10-15 கமாண்டோஸ்க்கு மேல டக்குன்னு இறங்கி அப்புறம் இமீடியட்டா கால் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 டீம் இறங்கி அவங்க வந்து சேஃப்டி பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்களா, டீடைன் பண்ணாங்களா என்ன? போதா குறைக்கு இப்போ அமித்ஷா சார் வேற, இப்போ மோடி சார் வேற. இப்போ எப்படி இருக்கும் இது? அல்டிமேட் காம்போ சிக்கிட்டாங்க, நல்லா சிக்கிட்டாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். இல்ல கண்டிப்பா இதை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க. அரசியல்ன்றதே என்னங்க, எதுடா கிடைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகாவிஷ்ணு அவர்கள். வணக்கம் சார். குருகுநாத் வணக்கம். தற்போது ஒரு வாரம் ஆயிருக்கும் பஹல்கம்ல நடந்த அந்த தாக்குதல் ஒரு மத ரீதியாகவும் இது பார்க்கப்படுது. இதுல வந்து மதங்கள் பார்க்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்றும் சொல்லப்படுது. அப்படின்றப்போ முதல்ல இப்படி ஒரு தாக்குதல் வந்து நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது மதம் அப்புறம் வருவோம். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் மத்திய அரசு. ஏன்னா காஷ்மீர்ன்றது ரொம்ப பாதுகாப்பான ஒரு பகுதி. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். பட் எரர்ன்றது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறதுனால அதுக்கு பேர் அட்டாக். உங்களுக்கு அந்த அட்டாக் மட்டும்தான் பெருசா தெரியும். பட் அந்த அட்டாக்கை நிகழ்த்துறதுக்கு பல வருடங்கள் அவங்க பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அட்டாக்ல பங்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ அமைப்புல ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து முன்னாடி வந்து இருந்திருக்காப்புல. ஸோ இவ்வளோ நாள் பிளான் பண்ணி வந்து பண்றாங்க. ஸோ அது ஒரு எரர் தான் வந்து கருதணும். ஸோ இனிமேல் வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுவும் ரெண்டாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அ ஓப்பன் பிஜேபி சப்போர்ட்டர் ஆர் ஐ எம் நாட் ஓப்பன்லி சப்போர்ட்டிங் எனி அதர் பார்ட்டிஸ். நான் வந்து நடந்த இன்சிடென்ட்டை காமன் மேனாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது என்னுடைய கருத்து என்னன்றதை பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே பிஜேபி மாதிரியான கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அது ஆரம்பத்திலிருந்தே. ஸோ அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இறைவனே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, நீ சொல்லவா வேணும்? அது எப்படின்னா பார்த்து நிதானமா நிறுத்தி சம்பவம் செய்யறதுக்காக மோடி ஐயா வந்து சவுதியிலேருந்து கிளம்பி வந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. இப்போ முன்னாடி இருந்த இந்தியாவே ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்தியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஏகப்பட்ட நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பின்னாடி நிற்கிறாங்க. மாபெரும் 2 சக்திகளான ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ரெண்டுமே இப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிது. போதா குறைக்கு இப்போ பிரிக்ஸ்ல வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுனால கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா ஓப்பன் பண்ணாங்க. சைனா இப்போ 7 இருக்கும் வேற நம்ம கிட்ட வந்து காட்டிட்டு வராங்க. மேபி மறைமுகமா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற தைரியத்தில் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. பட் வந்து இந்தியாவுக்கு வந்து நேரடியாக வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்க்குறேன். முக்கியமாக வந்து இந்தியா சில விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இந்த வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது வந்து பல அட்டாக்ஸ் வந்து நடக்கும்போது இந்த உரியா இருக்கட்டும், புல்வாமா அட்டாக் இருக்கட்டும், இந்தியன் பார்லிமெண்ட்ல நடந்த அட்டாக்கா இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய விஷயம் நடக்கும்போதே வந்து இந்தியா எதற்கு வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க,
ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்னு ஒரு பொதுவான மக்களோ இல்லை ஒரு கோர் ஹிந்துத்துவா இருக்கவங்க எல்லாம் இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தற்போது அதை நிறுத்திட்டாங்க அப்படின்றப்போ சில அரசியல் தலைவர்கள் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அங்க இருக்க மக்களை வந்து தண்டிக்கும் விதமா இது இருக்குது, பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதும், இந்த வாஹா பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டதுக்கும் சொல்றாங்க. இங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ பாகிஸ்தானிகள் வந்திருக்காங்க, பட் இந்தியா ஒரு டைம் லைன் கொடுத்துருக்கு, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதும் தவறு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம எப்படி நம்ம எதிர்ப்பை காட்ட முடியும்ன்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை என்ன பார்க்க இல்ல நான் என்ன கேட்கறேன், என்னதான் பண்ணணும்ன்றீங்கன்னு கேட்கறேன். 1008 ஐடியா 1008 பேர் சொல்லலாம். நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தான் எத்தனை நாடு எங்க இருந்து எப்படி பிரச்சனை கொடுக்குது, உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் சொல்லுது, உண்மையாவே பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன, எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்ற ஃபுல் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். உட்கார்ந்துட்டு யார் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாங்க. சரி தண்ணி அடைச்சு வச்சாங்கன்றீங்க, திறந்து விட்டாங்களே, இப்ப என்ன பண்ணுவீங்க? தாங்க முடிஞ்சா அப்ப உங்களால. இப்ப என்னன்னா ஒரு 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 சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் காட்டணும். முதல்ல அவங்களுக்கு பயம்னா முதல்ல என்னன்னு தெரியணுங்க. பண்ணட்டுங்க. நீங்க என்னங்க எதை பண்ணாலும் இப்ப நாட்டினுடைய ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடி அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவா நீங்க நாடு என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து நாங்க வந்து துணை நிற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தில் நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் நிறைய ஆபீசர்ஸ் 250 ஆபீசர்ஸ்க்கு மேல ரிசைன் பண்ணியிருக்காங்க. அழுகிறாரு. இன்னைக்கெல்லாம் வீடியோ பாக்குற ஒரு சோல்ஜர் வந்து பாத்தீங்கன்னா, டே நான் பாட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தவன ஏத்தி விட்டீங்களடா வண்டியில, எனக்கு சோல்ஜர் வேணாண்டா, நான் போலடா எனக்கு விருப்பமே இல்லைன்றவன்லாம் இப்ப ஏத்தி விட்டு அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிம்பாங்க. இந்தியாவினுடைய பலம் இன்னைக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னும் இந்தியா வந்து முழுமையான இன்னும் போரை வந்து ஸ்டார்ட் பண்ணல. அவங்க போர் ஸ்டார்ட் பண்ணணுன்றது இந்தியாவுக்கு நோக்கம் வந்து கிடையாது. நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட 30 வருடமா எங்க நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொள்றாரு. எனக்கு புரியல, இதுக்கு மேல யார் ஏத்துக்கணும்? இப்ப எப்படி அவங்க நாடே டே நாங்க தாண்டா தீவிரவாதின்னு சொன்னா கூட மற்றவர்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ அவங்க பாவம், ஐயோ பாகிஸ்தான் பாவம் அப்படிம்பீங்களா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மொத்தமா தண்ணி நிறுத்தணுமான்னு கேட்கறீங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஜீவகாருண்யத்தை பின்பற்றுபவன் நான். இப்ப மொத்தமா நிறுத்திட்டாங்களா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? இப்ப மக்கள்லாம் செத்து போயிட்டாங்களா? ஒரு மூமெண்ட் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு ஏன் வரீங்கன்னு சொல்லி கேட்கிறேன். இன்னும் வந்து கவர்மெண்ட் நிறைய முடிவுகள் எடுக்கலாம். இப்ப இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தாண்டி சில முடிவுகள் வந்து எடுக்கலாம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லையில வந்து போர் கிட்டத்தட்ட 5 லட்சம் வீரர்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து குவிச்சிருக்காங்க. அந்த சைடு வந்து ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து தாலிபான்ஸ் வந்து இப்ப போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, பலுச்சிஸ்தானோட ஆர்மி இப்போ ஒரு 40 பாகிஸ்தான் வீரர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. ஒரு 4 நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரோடு வழியா வந்து ஒரு டேங்க் ஒரு பாகிஸ்தான் ஆர்மி வீரரை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தான் மேல இருந்த கோபம் மொத்தமும் இப்ப வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். எப்படிங்க ஒரு வெளியுறவு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, 30 வருஷம் நாங்க தான் வந்து மேற்கத்திய நாடுகளோட சப்போர்ட்லயும் அமெரிக்காவோட சப்போர்ட்லயும் அவங்க சொன்னதுனாலதான் நாங்க வளர்த்தோம், இன்னைக்கு அது எங்க தலை மேல மீறி வந்து நிக்குது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்று அவரே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு தைரியமா சொல்லி அந்த அமைச்சரை ஏன் யாருமே எதுவும் கேட்கல அந்த நாட்டுக்காரங்க? அப்ப அவங்களுக்கு உண்மை தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? அதே மாதிரி அங்க இருக்க செனேட்டரும் அதான் சொல்றாங்க, நாங்க இந்தியாவை கைப்பற்றுவோம், இந்தியாவில் ஒரு பாபர் மசூதியை கட்டுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அவங்க வாருக்கு தயாராக இல்ல. நான் என்ன சொல்றேன், பாபர் மசூதி கட்டுங்க, நீங்க என்ன மசூதி வேணாலும் கட்டுங்க, பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க என்ன வேணா கட்டுங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லாஸ் இருக்கு, இந்திய கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. இதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்க எத்தனை மசூதி வேணாலும் கட்டுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க என்ன வேண்டாம்னாங்க சொல்றேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்தியாவை கைப்பற்றிட்டு தான் கட்டுவோன்றது தப்பான வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை விட்டா, ஏதாவது வாய் விட்டா அப்ப பதில் கொடுக்கத்தானே இருக்கணும். நான் இஸ்லாம் மதத்தை பெரிதும் நேசிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல இருக்கக்கூடிய சில பாடல்களை மிகவும் ரசித்து கேட்பவன் நான். நபிகள் நாயகத்தை பெரிதும் வந்து போற்றுகிறேன், மாற்று கருத்து இல்லை. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அல்லாவின் பெயரை சொல்லி இங்க இருக்கக்கூடிய சில குழந்தைகளையும் இங்க வந்த சில டூரிஸ்டையும் பயம் காட்டக்கூடிய வகையில வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வந்து நான் கேட்கிறேன். இந்த விஷயத்துல வந்து இங்க சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமியர் எல்லாமே நாங்கள் தீவிரவாதின்னு சொல்ல, ஆனால் தீவிரவாதிகள் இருக்கிறது வந்து இஸ்லாமியத்தில் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற கருத்து, இதுதான் உங்களுக்கு வந்து அல்லாஹ் போதித்தாரா, இல்லை இதுதான் வந்து குரான் சொல்லுதா அப்படின்ற ஒரு பக்கம். இல்லை எப்போ வந்து இது சேஞ்ச் ஆச்சு, யாரை சொல்லி எப்போதுலேருந்து இவங்க வந்து ஒரு தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறாங்க, இது வந்து ஒரு ஆசாதி அப்படின்ற முறையோ, இல்லை எங்களுடைய வந்து ஃப்ரீடம்காக அந்த ஆசாதிக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முறையில் வருது இல்லையா? ஸோ இது குரான் இது சொல்லுதா, இல்லை யார் முதலாக இதை கல்டிவேட் பண்ணது இந்த தீவிரவாதத்தை?
தீவிரவாதம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்துல தீவிரமா ஒருத்தர் இருந்தானா அதுக்கு பேர் தீவிரவாதம், அவ்வளவுதான். இப்ப காதல்ல நான் தீவிரமா இருக்கேன்னா நான் ஒரு காதல் தீவிரவாதி, புரியுதா உங்களுக்கு? நான் கருத்துல தீவிரமா இருக்கேன்னா நான் ஒரு கருத்து தீவிரவாதி, நான் மதத்துல தீவிரமா இருக்கேன்னா நான் ஒரு மத தீவிரவாதி. கொல்வதில் வந்து நான் தீவிரமா இருக்கிறேன் அப்படின்னா நான் உயிர்களை கொல்லும் தீவிரவாதி. ஸோ எதுல ஒருத்தன் தீவிரமா இருக்கானா அவனுக்கு பேர் தீவிரவாதி. இன்னைக்கு தீவிரவாதின்றதை தாண்டி தீவிர வியாதி ஆயிடுச்சு இப்போ அது. ஸோ இது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தீவிரவாதம் என்றாலே இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. ஆனா இப்படி கொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே இஸ்லாம் பேரை சொல்லி சொல்லி தான் கொல்றாங்கன்றப்போ, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான். இப்போ இது சொல்ற அளவுக்கு இப்போ எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என் மதத்து பேரை சொல்லி எவனோ ஒருத்தங்க தப்பு பண்றான்னா, என் மதத்தை சார்ந்த மத குருக்கள், ஆதீனங்கள், என் மதத்தை சார்ந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அறநிலையத்துறை அமைச்சரோ இல்ல அதை சார்ந்த மற்ற அமைச்சர்களோ, என் இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்து முன்னணியோ இல்ல மற்ற தலைவர்களோ வந்து டே என் மதத்தை சொல்லி நீ ஏன்டா இப்படி பண்றன்னு சொல்லி நாங்க கேட்போம். கேட்கறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. இது அரசியல் சார்ந்தது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மனிதநேயம் சார்ந்த ஹியூமனிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ உங்க மதத்தை பேரை சொல்லி ஒருத்தங்க இப்படி பண்றாங்கன்னா அது யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கூட ஏன் யாரும் ஆர்வம் காட்டுவதில்லை? சரி, அதை நீங்க தான் கண்டுபிடிக்க மாட்டீங்க, நாங்களாவது கண்டுபிடிச்சு வேற இருக்க போலான்ட்டு போனா இந்தியா வந்து பாரபட்சமாக இருக்கிறது, பாகிஸ்தானை அழிப்பதிலேயே நோக்கமாக இருக்கிறது. இத்தனை வருஷம் நாங்க இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம், நீங்க கேட்கவே இல்லை. இப்போ உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமா நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்தோம்னு வந்து சொல்றாரு. இப்ப முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? எப்படி தீவிரவாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கேட்கிறேன். நான் ஜீவகாருண்யத்தை போதிக்கிறேன் தான், வள்ளல் பெருமானை நான் பெரிதும் நேசிக்கிறேன் தான். ஆனா என்ன நோக்கி துப்பாக்கி எடுத்துட்டு ஒருத்தன் சுட வரும்போது அவனிடம் நான் கருணை எதிர்பார்த்து ஐயா மன்னித்து விடுங்கன்னு காலில் விழுகணுமா? அந்த கண்ணை திருப்பி அவனையே நான் சுடணுமா? அதுதான் கேள்வி. அவன் நல்லா இருந்தானா இன்னும் 1000 பேரை கொல்லுவான், நான் நல்லா இருந்தானா இன்னும் 1,00,000 பேர் நல்லா இருப்பான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறேன். அப்ப இதுதானே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது பிற ஜீவன்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, தன் ஜீவனை பார்த்து கொள்வதும் மிகச்சிறந்த ஜீவகாருண்யம் தான். அதனாலதான் உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இருந்துருன்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது அந்த மதத்தினுடைய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, இப்போ ஓவைசின்னு ஒரு ஐயா இருக்கிறாரு, இப்போ நிறைய சப்போர்ட்டிவா பேசுறாரு, நம்மளுடைய திடீர்னு சப்போர்ட்டிவா பேசுறாரு, என்னன்னு தெரியல, அதனுடைய ஆழமான கருத்து என்னன்றது நமக்கு புரியல. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அரசியல் பக்குவம் அவ்வளோ இது கிடையாது. நார்மலா நீங்க போற பத்தி கேட்டுட்டு இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கேன். ஸோ அதை போன்ற அவர்களுடைய மதத்தை சார்ந்த மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ வக்ஃபு சட்ட திருத்தம்னு ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் அவர்களுடைய மதத்துக்குள்ளேயே பாதி பேர் போட்டிருக்கிறார்கள், பாதி பேர் தூற்றுகிறார்கள். ஏன் போட்டுறாங்க, ஏன் தூட்டுறாங்கன்றது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்றது தான் கேள்வி. அப்போ அங்கே ஏதோ ஒரு எரர் இருக்குதானே, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலையா, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா என் மக்கள் உயிரிழந்து கிடக்கும்போது எங்க வெளிநாட்டில இருந்து வந்தவங்க நம்மளை நம்பி தாங்க வராங்க. நம்ம சிஆர்பிஎஃப் வீரர்கள், நம்ம பிஎஸ்எஃப் வீரர்கள், நம்மளோட ஆர்மி கமாண்டோஸ், நம்ம வான்படை, நம்ம தரைப்படை, நம்ம கப்பற்படை, நம்ம காலாட்படை, நம்ம படைகளை நம்பி தான் வராங்க. இங்க வந்து அவங்க உயிர் போயிடுச்சு, இதுக்கு எப்படி வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஏத்துக்க முடியும் கேட்குறேன். நாளை பின்ன நம்ம நாட்டுக்கு யாராவது தைரியமா வருவாங்களா? அது காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான பகுதி. நான் வந்து அங்க அவ்வளோ ஃபுல்லாக வந்து நான் சுற்றி இருக்கேன். மினி சுவிட்சர்லாண்டு, அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு தேடணும். அவ்வளோ அற்புதமான பகுதி. ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் இப்படி பண்ணுறாங்கன்றப்போ அதுக்கு உண்டான நிச்சயமான ஆன்டி டெரரிசம் அட்டாக்கை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இது போராக மூண்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்ற காரணம் என்னன்னா, இந்தியா ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப டிப்ளமேட்டிக். அவங்க ஒவ்வொரு மூவும் பார்த்து தான் வைப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மூவ் வைக்க போறாங்கன்னா கடைசி மூவ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் செஞ்சாங்கன்னா சிறப்பாக நிறுத்தி நிதானமாக தரமான சம்பவமாக இருக்கும். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். இப்போ இந்த பார்டர்ஸ் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். உங்களோட பதிவுலையும் பார்த்தோம், அதாவது இந்த நீங்கள் நேபாள் போனீங்க அப்படின்ற விஷயம். நீங்கள் நேபாள் போயிட்டு ரோடு வேஸ்லேயே நீங்கள் வந்தீங்க. ஸோ வர அந்த வழியில் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இல்லை அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆகுது. நீங்கள் அதை சரி பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான உடனே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கே வராங்க அப்படின்றப்போ அதன் பிறகு ஒரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, மகாவிஷ்ணு அவர்களுக்கும் அங்கே இருக்க ராணுவ வீரர்களுக்கும் என்ன அப்படி நெருக்கமான தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கப்படுது. உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சு அண்ட் வந்து இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸரோட ஆப்சன்ஸ் அப்படின்றது? ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல பேசியிருந்தேன். அது வந்து அன்னைக்கு நேபாள் யாத்ரா போயிருந்தோம். நேபாள் யாத்ரா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நான், நம்ம கேமராமேன் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு மலேசியன் சிட்டிசன் ஒருத்தர் கூட இருந்தார், தம்பி மாதிரி தான் அந்த பையன். ஸோ அவனுடைய ஃபேஸ் கட்டு கொஞ்சம் மாறி இருக்கும். காரணம் என்ன, முடி வச்சிருப்பான், இதில் முடி இல்லாமல் இருக்கும். இவன் கொஞ்சம் ஜென்டில்மேனாக மாறிட்டதுனால முடியை கட் பண்ணிட்டா, ஃபேஸ் மேட்ச் ஆகல. அன்னைக்குன்னு பார்த்து கமாண்டோஸ் பிளாக் பண்ணிட்டான். இமிகிரேஷன் ஆஃபீஸர் நைட் ஆஃபீஸை பூட்டிட்டு கிளம்பிட்டார். எந்த நாட்டு செக்யூரிட்டிங்க நைட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போட்டு தூங்க போகிறாங்க? ஒரு பார்டரில் கிராஸ் பண்ணுறவன் நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் பஸ்ஸில் வருவான், இல்லை காரில் வருவான். தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்க போயிட்டேன்றாங்க. ஆனால் ஆன்லைனில் செக் பண்ணால் 24 hours காட்டுது.
எனக்கு இம்மிடியேட்டான வேற ஒரு மீட்டிங் இருக்குது, அதை நான் அட்டன் பண்ணி 20 கிலோமீட்டர் நான் போனால் சிலிகுரி பார்டர் வெஸ்ட் பெங்கால் ரீச் ஆகிடும். இடையில ஒரு ரோடு பிளாக் பண்ணிட்டு இருக்கு. இந்தியன் பார்டர் போனால் நேபாளோட எக்ஸிட் சீல் கேட்குறாங்க. நேபாளோட எக்ஸிட் சீல் அடிக்கணும்னா நேபாளோட இமிகிரேஷன் ஆஃபீஸர் இல்லை. அவர் யோசிச்சு அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரே குழப்பமாக இருந்தது. பொதுவாக அந்த மாதிரி சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிடுவேன். பட் அன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு மீட்டிங் வேறு. ஸோ அதனால் அப்புறம் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அவருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது சுச்சுவேஷன் அப்படின்னு. அவர் அப்புறம் ஒன்றும் சொல்ல, இந்த இருங்க கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கட் பண்ணார். கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸில் வந்து அந்த சிக்கிம், நாட் சிக்கிம், நேபாள் அண்ட் இந்தியாவை கண்காணிக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர், சிஐஎஸ்எஃப் அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, நாட் பிஎஸ்எஃப். ஸோ அந்த கமாண்டோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸு ஒரு 10-15 கமாண்டோஸ்க்கு மேலே டக்குன்னு இறங்கி அப்புறம் இமீடியட்டாக கால் பண்ணி அங்கே இருந்தவங்களை வர சொல்லி அப்புறம் ஓப்பன் பண்ணி அப்புறம் எக்ஸிட் சீல் அடிக்க வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 டீம் இறங்கி அவங்க வந்து சேஃப்டி பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்களா, டீடைன் பண்ணாங்களா, என்ன ப்ராப்ளம், என்ன ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் சேஃப்டி பண்ணி கூட ஒரு ப்ரோட்டோக்காலோட வந்து அமுச்சு வச்சாங்க. ஸோ இது நான் ஜென்ரலாக இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்த இந்த பில்டப்புக்காக நம்ம போடுறது இல்லை. சில நேரங்களில் நம்மளுடைய நன்றி உணர்வு வந்து என்னை மீறி வந்து வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி அதை நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பதிவு. உண்மையாகவே நமது மத்திய அரசாங்கத்திற்கு கீழே இயங்கக்கூடிய நம்ம சோல்ஜர்ஸ், நம்ம ஆர்மி, நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்கள் அனைவருமே காம்ப்ரமைஸே இல்லாமல் பாதுகாக்கிறாங்க பார்டர்ஸை. நோ காம்ப்ரமைஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா ஸோ அது வந்து நிச்சயமாக ஒரு எரராக தான் இருக்கும். ஸோ அதை எப்பவுமே லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தான், சரி செய்து கொண்டு முன்னேறுவது தான். நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லி அக்யூஸ் பண்ணி ஒருத்தனை நம்ம பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பயனும் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எந்த அளவுக்கு வந்து அந்த வேலையில் ஈடுபாடோடு இருக்காங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் நடக்கும்போதே வந்து தமிழகத்தில் சிலர் வந்து சொல்கிறவங்களுடைய கருத்து என்ன, இந்த இடத்துல வந்து இந்தியா நம்ம நாடு அப்படின்றத தாண்டி அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாயம் வந்து அதிகமாக இங்கே வந்துடுச்சு, மதம் அப்படின்ற வந்தப்போ ஒரு ஓட் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி இது போகும்போது இதற்கு காரணமே வந்து ஆர்மி தான். இதுக்கு முன்னாடியும் பாஜக வந்து பாஜக துணையோட ஆர்மி இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அவங்க 2 பேரும் கோடாக தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் மேலே ஒரு பழியை போடுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்களோட கமெண்ட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இப்போ இன்டெலிஜென்ஸ் குறைபாடு இருந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம வைக்கலாம், இன்னொரு முறை நம்ம சரியாக இது பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது வி ஷுட் பி யுனைடெட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இதை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. அரசியல்ன்றதே நாங்கள் எதிரா கிடைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, தவறு நடக்கும்போது இதை மாற்றிக்கிங்கன்றீங்க, பாராட்டுறேன். ஒன்றா நிற்க வேண்டிய இடத்துல ஒன்றா நில்லுங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? சரி, விமர்சனம் பண்ணியாச்சு, சரிப்பா ஏற்றுக்கிறோம், தெரியாமல் நடந்து போச்சு, யாரும் தெரிஞ்சு பண்ணலை, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் ஆர்மி, ஆமாம் நாங்கள் தான் பண்ணணும், இனிமேலாவது யூனைட் ஆகி நிற்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அரசியல் செய்வது என்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய பர்சனலான கருத்து. காரணம் என்னென்னா, ஒரு வெளிநாட்டுக்காரனே நான் தீவிரவாதிங்கிறான். ஆமாம் நான் தீவிரவாதி, ஆமாம் நான் தீவிரவாதத்தை வளர்த்தேன், 30 வருஷமாக வளர்த்தேங்கிறான். அவனுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு என்னங்க அவசியம் இருக்குது? அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம நாட்டோட நிற்கணும். அதை அரசியலாக நினைக்காம இது தேச பற்றாகத்தான் நினைக்கணும். வேணா இப்படி வேணா பண்ணிடலாமா? இப்போது இவ்வளோ நாள் பிஜேபி வேணா ஆட்சி பண்ணுச்சு, பாகிஸ்தான் இப்படி பண்ணுச்சு, பிஜேபி கவர்மெண்ட் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், வேற ஒரு கவர்மெண்ட் வச்சு நடவடிக்கை எடுத்தால் மட்டும் ஏற்றுப்பீங்களா நீங்கள்? என்னங்க இது? இன்னும் ஒரு விஷயம் பார்க்குறோம், கர்நாடகா போன்ற சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தானோட ஃப்ளாக்ஸ் வந்து ரோட்டில் வரைஞ்சி வைக்கிறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இஸ்லாமிய மக்கள் பலரும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இஸ்லாமியர்னாலே பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விதத்தை வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்காங்க, அங்கே என்ன கேட்குறாங்க, நம்ம நாட்டில் இருக்காங்க, நம்ம நாட்டில் இருக்க எல்லா ப்ரெஷர்ஸ், ரிசோர்ஸஸ், சோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எதுக்கு ஒரு அந்நிய நாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை காட்டுறாங்க. ஒரு நம்ம நாட்டுக்கு இப்படி பண்ண ஒரு ஃப்ளாக் மேலே மிதிக்கும் போது அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து அதனால துன்புறுறாங்க, அதுக்கு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க, எதுக்கு பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மிஸ்மேட்ச் ஆகுது. நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன் பாகிஸ்தானியர்களை, கொடியை மிதிச்சா உனக்கு வலிக்குது இல்ல, இன்னொரு உயிரை மிதிச்சா உனக்கு வலிக்குமா? வலிக்குதுன்னா உன் கொடியை பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது கலர் பேப்பர், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நான் அதை அப்படி பண்ணலையே. நான் அதை பண்ற வரைக்கும் என்னை தூண்டியது யார் என்று கேள்வி கேட்கிறேன். நான் பைத்தியமா டெய்லி பாகிஸ்தான் ஃபிளாகை கீழே போட்டு டெய்லி மிதிச்சு விளையாடுறேன்? எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? என் மனம் நொந்து இவ்வளோ நாள் நான் பாகிஸ்தானை பற்றி மற்றவங்க பேசினா கூட நம்மெல்லாம் பேசாமல் இருந்த காலகட்டம் இருந்து இன்னைக்கு என்னை பாகிஸ்தான் கொடி ஏறி மிதிக்கிற அளவுக்கு என்னை தூண்டி இருக்கேன்னா நீ பண்ணது தானே. அப்போ இந்த நேரத்தில் என்னை தூக்கி வச்சு கொஞ்சணுமா? ஸோ அதான் அந்த பீப்புள்ஸ் எல்லாமே பாகிஸ்தானிஸ் கிடையாது, அவங்க இந்தியனில் இருக்க இந்தியன் முஸ்லீம்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு அது வலிக்குதே அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க வந்து இங்கே இருக்க இந்த நாட்டு மேலே அவங்களுக்கு பற்று இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுது. யார் மேலே யாருக்கு பற்று இருக்கணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் சட்டத்தை தாண்டும் போது
தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க யாரு மேல வேணாலும் பற்று வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சட்டத்தை மீறினாலோ சட்டத்தை தாண்டினாலோ தமிழக சட்டத்திட்டத்திற்கோ இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் தேசிய பாதுகாப்பிற்கு ஏதாவது அச்சுறுத்தும் வகையில் ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அதற்கு சட்டம் தன் கடமையை செய்யும். கிளியர்? இப்போ நீங்கள் ஒரு கேள்வியிலையும் உங்களோட இது விஷயத்த சொன்னீங்க, பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் இல்லை, இப்போ புல்வாமா இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க கொடுத்த அந்த ஒரு பதிலடியை பார்க்கும்போது இந்தியா இந்த மாதிரி இதுக்கு ஒரு ரியாக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், வார் சென்ஸ்ல போகலை அப்படின்னாலும் எந்த மாதிரியான ஒரு அடி திரும்ப கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% இதுக்கு பயப்படணுங்க, பயம் இருக்கணுங்க. பயத்துல நிறைய ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட வகையான பயம் இருக்கு. இது பாதுகாப்பு ரீதியான பயம் இருக்கணும். ஏன்னா இப்போ மோடி அவர்கள் ஒரு இங்கே இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ் கூட எந்த ஒரு லிங்க்ல பிரதமர் இருக்காரு அப்படின்றதும் மற்றவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது பாகிஸ்தான் கண்கூட பார்க்குறாங்க. அண்ட் பாகிஸ்தானோட சிச்சுவேஷன் இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷனில் இருக்கும்போது அடிக்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா அடிக்கும். மற்ற நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்க நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா எதுக்கான தேவையா இருக்கும்? இது தெரிஞ்சுட்டு எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ ஒரு சுவிட்ச் போட்டிருப்பாங்க, இவனுங்க சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணுறது. எங்கேயாவது ஃபண்டிங் நடந்திருக்கும், எப்பயாவது பண்ணுங்கடான்னு இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கும், செஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது இந்த டைம்ல பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கல. என்னுடைய கணிப்பு என்னன்னா அவங்க எதிர்பார்க்கல இது இவ்வளோ பெருசு ஃபயர் ஆகும், இவ்வளோ தூரம். அவங்க பண்ண மிகப்பெரிய தவறான கால்குலேஷன், சைனா பின்னாடி நிற்கும்னு நினைச்சாங்க. பகிரங்கமாக சைனா நிற்கிறேன்னு சொல்லலை. அதுவே அவங்களோட ஒரு பெரிய பின்னடைவாக நான் கருதுறேன். ரெண்டாவது, டர்க்கி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுனாங்க, பெரிய லெவலில் டர்க்கியும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா டர்க்கி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க தெளிவாக போய் கிரீஸை சப்போர்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டர்க்கியும் கிரீஸும் 7ஆம் பொருத்தம். ஓ நீ டர்க்கி கூப்பிடுறியா, நான் இருறேன் கிரீஸ், நீ இப்படி போறியா, நான் அப்படி இருந்து வரேன்டான்னு நம்ம ஆளுங்க செக்மேட் வைக்கிறதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுவும் ஜெய்சங்கர் ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் பா, நீங்க 1000 அரசியல் விஷயம் நீங்க பேசுனீங்கனாலும் அவருடைய இன்டெலிஜென்ஸை அடிச்சுக்க முடியாது. அஜித் தோவல் சார் சொல்லணுமா, பாகிஸ்தானில் எத்தனை வருடம் உளவு அமைப்பில் இருந்து பாகிஸ்தான் மக்களோட மக்களாகவே இருந்து A to Z தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பழக்க வழக்கம் நடைமுறை ஃபுல் டெரரிசத்தை A to Z கரைச்சு குடிச்சிட்டு வந்து இங்கே இருந்தது மட்டும் இல்லை, இப்போ அவருக்கு பின்னாடி இப்போ பல 100 பேரை தயார் பண்ணிட்டார். அவர் மாதிரி ஒரு அஜித் தோவல் சாரே தாங்க முடியாது. போதா குறைக்கு இப்போ அமித்ஷா சார் வேறு, இப்போ மோடி சார் வேறு. இப்போ எப்படி இருக்கும் இது? அல்டிமேட் காம்போ சிக்கிட்டாங்க, நல்லா சிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா இறைவன் பெரும் கருணை கொண்டு பாகிஸ்தானாகவே இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லாட்டினா என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பாகிஸ்தான் இனி ஒரு நாடாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு குறைந்தது 2 நாடுகளாக பிரிக்கப்படும் எனக்கு தோணுது. பார்ப்போம் இறைவன் என்ன சொல்றாருன்னு தெரியல. பல்வேறு கருத்துக்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. குரு கடாட்சம். நன்றி.